Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 example 9.9 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate integral 0 to 9 1 by x plus root x into dx. ஓகே, கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i ன்னு எடுக்கலாம். I equal to integral 0 to 9 1 by x plus root x into dx. ஓகேமா, இந்த மாதிரி வேரியபிள் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய வேரியபிள் இந்த மாதிரி ப்ளஸ் டேர்மில் இந்த மாதிரிலாம் டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அது என்ன மாடிஃபிகேஷன்னா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரூட் எக்ஸை நம்ம யூ ஏதாவது ஒரு வேரியபிளாக எடுக்க போகிறோம். சரியாம்மா, ரூட் எக்ஸு ஈக்குவல் டு யூன்னு எடுக்கிறோம். லெட் சரியாம்மா நம்ம எடுக்கிறோம். அப்போது இது நமக்கு ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னமா மாறும், இது எக்ஸாக மாறும் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். புரிஞ்சுதா? இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஎக்ஸ் பை அதாவது யூவை பொறுத்து dx by du equal to 2u. இப்போ dx equal to 2u into du. அதாவது இந்த du நம்ம ரைட் சைடு கொண்டு போயிருக்கோம், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இந்த duவை நம்ம இந்த சைடு கொண்டு போயிருக்கோம். ஸோ dx equal to நமக்கு என்ன கிடச்சிருக்குமா, 2u into du. இப்போ இந்த dxக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் இருக்குல்ல, dxக்கு பதிலாக 2u into du சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ அந்த இன்டெக்ரல் எப்படிமா மாறும், I equal to integral 0 to 9 dxக்கு பதிலாக 2u into du divided by xக்கு பதிலாக நம்ம u ஸ்கொயர். அப்போ u ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலாக u. புரிஞ்சுதாமா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். I ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to ஓகே, இதில் ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணணும். இந்த இடத்துல லிமிட் வந்து 0 to 9 வராது. அதாவது எக்ஸாக இருக்கும்போது தான் லிமிட் 0 to 9. நம்ம வந்து யூவாக மாறிட்டோம், எல்லாமே வேரியபிளுமே வந்து யூவாக மாறிட்டு. ஸோ யூவாக மாறும்போது நமக்கு லிமிட்டும் மாறும். அது எப்படி மாறுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஓகேம்மா, ரெண்டு லிமிட் தானே. எக்ஸாக இருக்கும்போது நமக்கு என்ன லிமிட்டுமா, 0 to 9. 0 to 9 அது நமக்கு யூவாக இருக்கும்போது என்னங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன எடுத்தோம், இது தான் நம்ம எடுக்க போகிறோம். புரியுதாம்மா? ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு யூ. ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு யூ. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், இப்போது ரூட் எக்ஸ் இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தானே. 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், அப்போது ரூட் 0 ஈக்குவல் அதாவது யூ ஈக்குவல் டு u ஈக்குவல் டு 0. ரூட் 0 மட்டும் தான். அப்போ அந்த இடத்துல நமக்கு எப்படி மாறுது, 0வா மாறுது. அடுத்து சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9. அப்போ u எப்படிமா மாறும், u ஈக்குவல் டு ரூட் 9. ரூட் 9 நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு அப்பர் லிமிட் வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க, 0 to 3. 0லேருந்து 3யாக மாறி இருக்கு. புரிஞ்சுதா? எப்போ யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோமோ அப்போ லிமிட்டே நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to 3 அப்படி இருக்கட்டும். இப்போது 2u divided by டினாமினேட்டரில் u வந்து காமனாக வெளியே எடுக்கலாம். ஸோ u bracket u plus 1 into du. இந்த நியூமரேட்டர் யூவோ இந்த டினாமினேட்டர் u வந்து நமக்கு கேன்சல் ஆகும். இது எதுவும் கேன்சல் ஆகுமா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா, டிஃபரன்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர். புரிஞ்சுதா? அதாவது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைத்தால் அப்போ அது என்ன அர்த்தம்னா, அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர். புரிஞ்சுதாம்மா? இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. புரிஞ்சுதாம்மா? அதாவது டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடைச்சா லாக் ஆஃப் டினாமினேட்டர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. 2ங்கிற கான்ஸ்டன்ட் நம்ம வேணால் வெளியில் எடுத்துடலாம். 2 வெளியே எடுத்துலாம். இன்டெக்ரல் 0 to 3 1 divided by u plus 1 into du. புரிஞ்சுதாம்மா? I equal to எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், யூவை நம்ம டிஃபரன்ஷியேட் u with respect to du. யூவை நம்ம du தட்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 1. நியூமரேட்டரில் நமக்கு 1 தாங்க இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும், தட் இஸ் லாக் ஆஃப், இங்கே இது டினாமினேட்டர் யார், இதான் வந்து நமக்கு டினாமினேட்டர். புரிஞ்சுதா? அப்போ டினாமினேட்டர்னா என்னது, லாக் ஆஃப் u plus 1. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். 2 அப்படி இருக்கட்டும். லிமிட் வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா. இப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். I ஈக்குவல் டு 2 அப்படி இருக்கட்டும். அப்பர் லிமிட் நமக்கு என்ன வரும், லாக் ஆஃப், இதில் 3 போட்டாச்சுன்னா லாக் 4 மைனஸ் 0 போட்டாச்சுன்னா லாக் 1 வருமா. என்ன வரும், லோயர் லிமிட்னா நமக்கு லாக் 1 வரும் இல்லையாம்மா, லாக் 1. ஓகே, நமக்கு நல்லா தெரியும் லாக் 1ஓட வேல்யூ வேணுமா, 0. லாக் 1ஓட வேல்யூ 0. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 log 4. இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டு விதமாக சேஞ்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்படி ரெண்டு ஆன்சரை நம்ம எழுதலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ஆன்சர் எப்படின்னா log 4 பவர் சீரிஸ். அதாவது லாகுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அது அந்த நம்பருக்கு பவராக வரும். ஸோ log 4 power 2 வரும். அதாவது log
4 4s are 60. கரெக்டாமா? இது ஒரு ஆன்சர். இல்லைனா எப்படி எழுதலாம்னா இப்போ நமக்கு 2 அப்படியே இருக்கட்டு log 4 எப்படி எழுதலாம் 2 power 2 எழுதலாமா? அடுத்து இந்த பவர் 2 இருக்குல்ல இந்த 2 வந்து நமக்கு முன்னாடி வரும். அப்போ எப்படி வரும் 2 into 2 log to the base 2 வரும். நமக்கு தெரியும் இதோட வேல்யூ வந்து 1. log to the base 2 1. அப்போ 2 2s are 4. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 4 கிடைச்சிருக்கு. ஸோ log 16 கரெக்ட் தான், வெறும் 4 கரெக்ட் தான். எந்த ஆன்சர் கன்வீனியண்டாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. சரிம்மா? இது அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.